விவசாயத்தை நம்பி மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை. ஆடு மாடு குட்டி பால் விற்கிறது, குட்டி விற்கிறது. இங்கே வரக்கூடிய முருங்கை முதல்ல ஒரு காலத்தில் இது ஃபுல்லாக முருங்கை மரமாக இருக்கும். அந்த முருங்கையிலிருந்து வரக்கூடிய வருமானம் அதெல்லாம் நம்மளைய படிக்க வச்சது, சில இடத்துக்கு கொண்டு போச்சுங்க. அப்போ அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப் எவ்வளோ கஷ்டம். முருங்கை மரம் காய்க்கல பிரச்சனை, ஆடு குட்டி போடும் பொழுது குட்டி இறந்துருச்சு, நம்ம 5000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய குட்டி இறந்து போச்சுன்னா எதுவுமே வராது. ஒரு குட்டி லாஸ் ஆனால் கூட, இறந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஒரு மாடு கண்ணு போட்டு, எனக்கு தெரியும், ஒரு மாடோ கண்ணோ இறந்துட்டா ஊரில் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க, கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வருவாங்க. எல்லாம் வந்து ஒரு துக்க வீட்டில் செய்தி விசாரிக்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம தோட்டத்தில் மாடு இறந்து போச்சுன்னா எல்லாரும் வருவாங்க. ஏன்னா மாடை பொறுத்தவரை நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கும். ஒரு மாடு இறந்தாலோ, மாடோட கண்ணு இறந்தாலோ, ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இறந்த மாதிரி ஊர் ஜனம் எல்லாம் வந்து, மாடு இறந்து போச்சுங்களா, உடம்பு சரியில்லாமல் படுத்துதுங்களா, மாடுக்கு என்னாச்சுங்க, வயிறு உப்பிருச்சுங்களா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அதையெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதன் நான். கிராமத்தில் நம்ம தோட்டம் பார்த்தீங்கன்னா பக்கத்தோட்டத்துக்கு நீங்கள் சத்தம் போட்டால் கூட பக்கத்தோட்டத்துக்கு கேட்காது. எங்கிருந்து நான் சத்தம் போட்டு கூச்சல் போட்டால் கூட பின்னாடி இருக்கிற வீட்டுக்கோ, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ, இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தோட்டத்துக்கோ கேட்க வாய்ப்பில்லை. ஒரு அமைதியான தனியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பப்ளிக் சர்வீசஸ், ஒரு அரசு நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடிய பப்ளிக் சர்வீசஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரைமரி பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டு வர்றாங்க. ஊத்துப்பட்டியில் வழக்கமாக போலிங் பூத் இருக்கக்கூடிய பள்ளி மூடப்படுகிறது. தொட்டம்பட்டியில் கஷ்டப்பட்டு எங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளியும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மூடியாச்சு. ஸோ இன்னைக்கு கிராமப்புறத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த இடத்துல தங்குனா அந்த குழந்தைக்கு கல்வி என்பது இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. நகர்ப்புறத்துக்கு எல்லாம் நகர்ந்தாச்சு, மாறியாச்சு. ஸோ இந்த மொத்த பார்வை, இங்கிருந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், அதன் பிறகு MBA படித்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிடுச்சு. நம்ம கார்பரேட் லைஃப் வேண்டாம், நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வேண்டும், அதில் நாம் சர்வீஸ் பண்ணணும், அதில் 4 பேர்த்துக்கு உதவி செய்யணும், 4 பேர்த்துக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் மூமெண்ட், ஒரு பப்ளிக் சர்வீஸ் மூமெண்ட். ஏன் நாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம், இதே மண், இந்த இடத்துல இருந்து தான் அந்த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப், வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற ஒரு டஃப்னஸ்ல இருந்து தான். அதுவும் நான் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. என்னுடைய தோட்டம், எங்களுடைய தோட்டம் பரமத்தி பிளாக்ல இருக்கும். சின்னத்தராவரம் பக்கத்தில் தொட்டம்பட்டிங்கிற ஒரு சின்ன ஊர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகப்படியான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எங்கள் பகுதி. வெள்ளூரில் எவ்வளவு வெப்பம் இருக்குமோ, சில நேரத்தில் திருத்தணியில் எவ்வளோ வெப்பம் இருக்குமோ அதே வெப்பம் இங்கே இருக்கும். 2024 மே மாதத்தில் 43.4 டிகிரி, 43.4 டிகிரி. யோசிச்சு பாருங்க. இது வந்து சவுதி அரேபியாவில், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஹீட்டு இன்னைக்கு இந்த இடத்துல 43.4 டிகிரி 2024 மேலே ரெக்கார்ட் ஆச்சு. இந்த வருஷம் மே 2026, இந்த வருஷம் மே 41.5 டிகிரி. ஸோ மக்கள் இதில் வசிக்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, ஆடு மாடுகள் கொண்டு வர்றாங்க. இத்தனை பிரச்சனைகளோடு வயதானவர்கள் இந்த ஊரில் வசிக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் இருக்கு, நம்முடைய ஊரில் இருக்கு. இல்லை பிரச்சனை என்னங்க, வறட்சி பகுதி. எங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்புக்கல்னு நம்ம சொல்லுவோம், வெங்கச்சாங்கல் சுண்ணாம்புக்கல். ஸோ இது வந்து மலையை ஜென்ரலாக உறிஞ்சாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏகப்பட்ட ஹீட்டு, கிரீன்ஸ் எல்லாமே, கிரீன் என்விரான்மெண்ட் எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு போகுது. வேலிகள் எல்லாம் காணாமல் போகுது. இன்னைக்கு உயிர் வேலிகள் நம்ம போடுறது கிடையாது, கம்பி வேலி போடுறோம். அப்படி இருக்கும் பொழுது மொத்த வெப்பம் இங்கே அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஆல்மோஸ்ட் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் என்னோட அப்பா அம்மா எல்லாருமே எனக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தது, எப்படியாச்சும் படித்து தப்பிச்சு போயிரு, எப்படியாச்சும் படித்து இந்த ஊரை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து தோட்டத்தை விட்டு போயிரு, எப்படியாச்சும் படித்து விவசாயத்துலேருந்து தப்பிச்சு வெளியே போயிரு. ஆனால் எல்லா பக்கம் சுற்றி அடிச்சுட்டு நான் ஃபைனலாக வந்தது இங்கே தான். 2020 என்னுடைய பதவி போலீஸ் சர்வீஸில் வேண்டான்னு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பெரும் முயற்சி எடுத்தேன். விவசாயம் செய்யணும்னு பெரும் முயற்சி. தண்ணி இல்லை, 3-4 போர் போட்டு எல்லா போரும் ஒன்றொன்னா பொக்காமல், தண்ணி இல்லாமல் முயற்சி எடுத்து தோட்டமெல்லாம் எப்படி பண்ணலான்னு ஒரு பெரிய கனவுகளோடு இயற்கை விவசாயத்தை கொண்டு வரணும், ஆட்டுப்பண்ணை கொண்டு வரணும்னு பண்ணி இன்றைக்கி அந்த ஆட்டுப்பண்ணை போயிட்டு இருக்கு. இருந்தும் நான் நினைச்ச அளவுக்கு ஒரு ஸ்கேல் இல்லை இங்கே செய்ய முடியாத காரணம், இங்கே இருக்கக்கூடிய தன்மை, சாயிலினுடைய ஃபர்டிலிட்டி தன்மை, குறிப்பாக மழை வரத்து, ஹீட். இன்னைக்கு கரூரில் மட்டும் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் மட்டுமே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு லேண்டை நம்ம கல்டிவேட் பண்ண முடியும், ஒரு லேண்டை நாம சாகுபடி பண்ண முடியும், ஒரு லேண்டில் ஒரு பயிர் செய்ய முடியும். ஆனால் அதில் நம்ம பயிர் செய்யலை அப்படின்னா அதை கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறான். அது எதுக்கு அந்த பேர் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அதான் அரசனுடைய கிளாசிஃபிகேஷன், கல்ச்சரல் லேண்ட் அப்படிங்கிறான். கல்ச்சரபிள் லேண்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 8.8 லட்சம் ஏக்கர் நிலம் கல்ச்சரபிள் லேண்ட். அதாவது 8.8 லட்சம் ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணலாம், ஆனால் விவசாயம் பண்ணாமல் இருக்கு.
அந்த தமிழ்நாட்டினுடைய மொத்த 8.8 லட்சம் ஏக்கர்ல கரூர் மாவட்டத்துல மட்டுமே 1.8 லட்சம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நிலம் வந்து விவசாயம் செய்ய முடியல. ஹீட்டு, தண்ணி இல்லை, வறட்சி, நீர்ப்பாசன வசதிகள் இல்லை, குழந்தைங்க படிச்சுட்டாங்க, ஊர் தாண்டி போயிட்டாங்க, பெரியவங்க மட்டும்தான் தோட்டத்தில் இருக்கிறாங்க, விவசாயம் செய்ய முடியல. எல்லாமே ஒரு காரணம். அதுல இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வந்து ரொம்ப பசுமையா இருக்கணும், ரொம்ப கூலா இருக்கணும், ஹீட் இருக்கக்கூடாதுன்னா 32 விழுக்காடு ஃபாரஸ்ட் இருக்கணும். மரம் என்பது 32 விழுக்காடு இருக்கணும் ஃபாரஸ்ட். இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் மொத்தமா நீங்க ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 4 விழுக்காடு, 4% இருக்கு. ஏன்னா காரணம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை நம்ம பயிர் செய்யும் தொழிலாக அதுல கேஷ் கிராப்பா பார்க்குறோம். ஸோ அதனால இவ்வளவு பிரச்சனைகளை தீர்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு முதலா கரூர்ல வந்து நான் வேலையை விட்டு வந்து இங்க ஆரம்பிச்சதுதான் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன். நான் நிறைய பேர் இன்னைக்கு 18 லட்சம் பேர் கிட்டத்தட்ட நெருங்கி வி த லீடர்ஸ் வந்துட்டீங்க. இன்னும் லட்சக்கணக்கான பேர், இன்னும் கோடிக்கணக்கான நண்பர்கள் நம்ம ஒன்னாக இணைந்து வி த லீடர்ஸ்ல வேலை பார்க்க போறோம். அப்ப எங்க ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா இங்க ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சதுன்னா விவசாயத்துக்காக ஆரம்பிச்சது. அப்ப வி த லீடர்ஸ்ல முதலாக 2020 நான் செஞ்சதே இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை சேர்ந்து ஒரு எஃபிஓ ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எஃபிஓ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே எஃபிஓ ஆரம்பிக்கணும், விவசாயிகள் ஒன்னா இணையணும். ஸோ 2020 என்னுடைய முயற்சி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து ஒரு ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும். அதுல நம்முடைய முருங்கைக்காயினுடைய விலையை நாம சப்போர்ட் பண்ணணும். நம்முடைய முருங்கைக்காய் விலை தனித்தனியா, உதாரணத்துக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு காலத்துல முருங்கை மரமாக இருந்த இடம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆட்டுப்பட்டி இருக்கு, 2 முருங்கை மரம் பார்க்குறீங்க, அந்த பக்கம் ஒரு 4 முருங்கை மரம் இருக்கு. இதெல்லாம் முருங்கை மரம் இருக்கக்கூடிய இடம். இது முழுவதுமாக இந்த முருங்கை மரம் எங்களுக்கு சாப்பாடு போட்டுச்சு, வருமானம் கொடுத்துச்சு. இந்த முருங்கை மரம் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் முருங்கை மரம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியினுடைய வெரைட்டி 2-3 வெரைட்டி இருக்கு, கருமுருங்கை இருக்கு, நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட இந்த நம்முடைய மூலனூர், சின்னதாராபுரம், காப்பரமத்தி, வைரமடை, அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி இந்த பகுதியில் வரக்கூடிய முருங்கைக்காய் என்பது கிட்டத்தட்ட வருடம் முழுசுமே காய்க்கும். 12 மாசத்துல குறைந்தபட்சம் 9 மாசம் காய்க்கும். அதிக வருமானம் வரக்கூடிய நாட்டு முருங்கை, மூலனூர் வகைன்னு சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு லோக்கல் பேர் நம்ம சொல்லிக்கலாம். இந்த முருங்கைக்காய் அப்படியே கத்தை எடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை சந்தை, பக்க சந்தைக்கு போனீங்கன்னா அப்படி கிராமத்துல பார்த்தீங்கன்னா சந்தைக்கு எடுத்துட்டு போவாங்க. அது கண் முன்னால் கொஞ்சமாக அழிய ஆரம்பித்து வருமானம் இல்லைன்னும் பொழுது இதை நாம் ஒரு எஃபிஓ கொண்டு வந்து முருங்கை விவசாயிகளை ஒன்றாக இணைத்து 1000 பேர்த்து இணைச்சு ஒரு எஃபிஓ உருவாக்கலாமா அப்படிங்கிறதுக்காக வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் விவசாயத்தை நோக்கி வந்தோம். அதனாலதான் ஆரம்பத்தில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனுடைய ஆஃபீஸஸே பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சியில் இருக்கும், சென்னையில் இருக்கும், வேலாயுதம்பாளையத்தில் இருக்கும். எல்லாமே கரூர் மாவட்டத்துக்குள்ள நான் எங்க பிறந்து வளர்ந்தோன்னா அந்த இடத்த சுற்றி அது இருக்கும். அது நம்ம ரொம்ப தெளிவாக இருந்தோம். அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யறக்கா இருக்கணும். அரவக்குறிச்சியில் சொன்னாங்க, அரவக்குறிச்சி ஆஃபீஸில் நம்ம வாலண்டியர்ஸ் அண்ணா, நீங்கள் இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறீங்க, நிறைய இஸ்லாமிய பெண்கள் வந்து எங்களுக்கு வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் டெய்லரிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் பண்ணலாமான்னு நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணணும். அவர்களுக்காகத்தான் இந்த ஃபவுண்டேஷனே நடத்துகிறோம், அவர்களுக்காகத்தான் நம்ம நடத்துகிறோம். அவங்களுக்கு என்னைய பிடிக்காமல் இருக்கலாம், பிடிக்கலாம், அவங்க என்னைய வேறு பார்வையில் பார்க்கலாம். நம்மை பொறுத்தவரை எல்லா மதத்துக்கும் நாம் சமமாக இருப்போம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அரவக்குறிச்சி வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷனில் 100கணக்கான இஸ்லாமிய சகோதரிகள், அவங்களுக்கு நம்ம டெய்லரிங் ஒர்க் ஷாப் கொடுத்து அவங்களுக்கு அந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் கொடுக்கும் பொழுது நான் இன்டென்ஷனலாகவே இந்த நிகழ்ச்சிக்கு போகலை. நாம் ஸ்டேஜுக்கு போய் அவங்க நம்மளோட இருந்து ஃபோட்டோலாம் எடுத்து அது தேவையில்லாமல் பொலிட்டிக்கல் ஆகி அந்த சகோதரிக்கு ஏதாவது தொந்தரவு வந்துட போகுது அப்படிங்கிறக்காக கூட போகல. அந்த அளவுக்கு சில இடத்துல நான் பின்னாடி தான் இருந்தேன். இன்னைக்கு சிலம்பமாக இருக்கட்டும், அந்த இடத்துல செஸ் ட்ரைனிங்காக இருக்கட்டும், நிறைய வேலைகளை நம்முடைய சகோதரர் பாஸ்கர், அவங்க நம்முடைய அரவக்குறிச்சியினுடைய வாலண்டியராக இருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி கமிட்டட். 5 வருஷமா நான் பார்க்குறேன் நம்முடைய அமைப்பில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிராஸ் ரூட்ஸில் ஒரு அற்புதமாக பணி செய்யக்கூடிய பாஸ்கர் அந்த பகுதியிலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை அந்த பகுதியில் நடத்தியிருக்காரு. அதே போல் இந்த பக்கம் நம்முடைய தென்னிலையில் வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன், அங்கே சுமேஷ் நம்முடைய சகோதரர் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் வாலண்டியர். சின்ன உள்ளூர்லேயே படித்த ஒரு பையன் வாலண்டியராக கொண்டு வந்து ட்ரெயின் பண்ணி 2020 சுமேஷ் சொன்னார்னா, நம்ம ஊரில் பிரச்சனை வந்தீங்கன்னா ஆடுகள் நிறையா இருக்குங்க பாருங்க, நம்ம தோட்டத்துக்குள்ள ஆடுகள் அங்கே நிற்குது, செம்பரி ஆடுகள் நிற்குது. ஆனால் ஆடுகளுக்கு வந்து நம்ம ஊசி போடணும், வெட்டினரி டாக்டரை கூப்பிட்டு ஒரு ஆட்டுக்கு ஊசி போட்டோம்னா அதே ஒரு பெரிய செலவுங்கண்ணே. ஆட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும், சில பேர் 10 ஆடு 20 ஆடு வச்சிருப்பாங்க. நாமளே மருந்து வாங்கினா பல்கா ஒரு வெட்டினரி டாக்டரை ஹையர் பண்ணி நாமளே ஊசி போட்டா என்னங்கண்ணே? கண்டிப்பா பண்ணுங்க தம்பி, எந்த தப்பு இல்லை. நம்ம பண்ற நோக்கம் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும் அப்படிங்கறக்காகத்தான் நோக்கம். அப்ப கிட்டத்தட்ட 8500 ஆடுகளை தாண்டி அங்க நாம ஆடுகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிறைய நோய் வரும். குறிப்பா ஆடு உணவு உள்ளக்கூடிய பகுதி, வாய்ப்பகுதியில நிறைய வரும்.
அது அப்புறம் பூச்சி வரும், சொத்தை வைக்கும், ஈ எல்லாம் போகும். அதெல்லாம் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கணும். சரியான நேரத்தில் அதுக்கு வந்து தடுப்பூசி போடணும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8500 ஆடுகளை தாண்டி தென்னிலை பகுதி முழுவதுமே இந்த பகுதியெல்லாம் நம்முடைய ஆட்டுக்கு ஊசி போட்டு வந்தோம் 1 வருஷம் 2 வருஷம். அப்புறம் மாடுகளுக்கு ஊசி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த தன்மைக்கு தகுந்த போல வீத லீடர்ஸை நம்ம அலோவ் பண்ணோம். நீங்க இப்படி பண்ணுங்க, கோயம்புத்தூர்ல வீத லீடர்ஸ்னுடைய ஆஃபீஸ் இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்க வேலை பாருங்க, நமக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. நம்முடைய நோக்கம் டு டச் ஹியூமனிட்டி, டு மேக் அ சேஞ்ச். அப்புறம் தனியார் நிறுவனத்தோடு இணைந்து இன்ஜினியரிங் கல்லூரி, ஆர்ட்ஸ் கல்லூரியில் இணைந்து அவங்களுக்கு ஸ்கில்லிங் பயிற்சி, ப்ராஜெக்ட் தலைவா, இப்போ அது ப்ராஜெக்ட் தலைவாங்கிற பேரில் இருக்குது. இதுக்கு முன்பு ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜஸ், 3 டிப்ளமோ கல்லூரிகளில் அவங்கள பிளேஸ்மெண்ட் ரெடியாக செய்யணும் அப்படின்னு அது ஒரு பெரிய நோக்கத்தோடு செஞ்சோம். ஸோ இத்தனை காலமாக, ஏன்னா வீத லீடர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு அறிமுகம் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் பேசுகிறேன், இது தவறாக நினச்சிக்காதீங்க. ஆனால் எல்லோருமே இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமாக வீத லீடர்ஸில் இணைஞ்சிருக்கோம். ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறோம். அந்த மாற்றம் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசியல் மாறணும்னு நினைக்கும் பொழுது இது வீத லீடர்ஸ்னுடைய பாதை. இங்கேருந்து ஆரம்பிச்சது, அது எப்படி செய்யலான்னு யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே படிப்படியாக வந்து இன்னைக்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் வருகின்ற மாதங்களில் இந்த மெம்பர்ஷிப் டிரைவும் போயிட்டே இருக்கு, புதுசாக மெம்பர்ஸும் வர்றாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போக போக நம்முடைய நோக்கம் எல்லாம் வீத லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக, ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நான் யாரையும் குறை சொல்லலை, எத்தனை அரசியல் கட்சிகள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இன்னைக்கு பேசுறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்க்கை, விவசாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்துல எங்கேயுமே விவசாயம் பண்ணக்கூடிய முடியாது, உணவுப் பொருட்கள்ல நச்சாயிட்டு இருக்கு, காத்து சுகாதாரம் இல்லாத ஒரு காத்து, ஆரோக்கியம் இல்லாத நிறைய வாழ்க்கைகள், அர்பன் கன்ஜெஷன், ரூரல் ஏரியாவிலிருந்து அடுத்த தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்ப நாம இதை பத்தி நம்ம எதுவுமே பேசுறது, இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்கும் சத்தியமா எனக்கு தெரியாது. ஊர் எப்படி இருக்கும் தெரியாது, கிராமம் எப்படி இருக்கும் தெரியாது. இளைஞர்கள் யாராவது வந்து நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பா தெரியாது. இதையெல்லாம் மாற்றணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கணும். ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்குது, டிமாண்ட் சைடு இருக்குது. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைடில் எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்ததில்லை. சப்ளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசாக ஒரு சப்ளையர் வருவான். ஆனால் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன்னு டிமாண்ட் சைடில் கை வச்சிங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லாக, அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வீத லீடர்ஸ் நம்ம கையில் எடுப்போம். அதை நம்முடைய வாலண்டியர்ஸில் எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். எல்லா ஸ்கூலுக்கு போவோம், கல்லூரிக்கு போவோம், சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வருவோம், பேச வைப்போம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இது ஒரு மாஸ் பப்ளிக் மூவ்மெண்ட்டாக வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் நடத்துவோம். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை, இதை மக்கள் நாம தீர்க்கணும். யாரோ ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, எஸ்பி இருக்காங்க, அவங்க செய்வாங்க. அவங்களால சப்ளைல எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணட்டும். அது இன்னெஃபிஷியண்டாக பண்ணுறாங்க, எஃபிஷியண்டாக பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலைங்க. நாம ஒரு இயக்கமாக, ஒரு வாலண்டியர் மூவ்மெண்ட்டாக நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் இதை செய்யணும். இன்னொரு சிறு முயற்சியும் கூட, ஒரு தனி மனிதனாக, ஏன்னா கரூரில் 4% தான் காடுகள் இருக்கு, சூடு வெப்பம். சரி, நாம் என்ன செய்ய போறோம்? என்னுடைய கேள்விகள் எப்பொழுதுமே நாம் என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது. அப்ப முடிவு பண்ண நம்முடைய தோட்டத்தினுடைய ஒரு பகுதியை வனக்காடாக மாற்றணும். வனக்காடாக நம்ம மாற்றணும். மரங்களை கொண்டு வரணும், மரங்களை நட்டு வைக்கணும். எல்லா விதமான மரங்கள் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ராஜமுந்திரி எலுமிச்சை, அதான் இந்த ஹீட்டுக்கு 40 டிகிரி ஹீட்ல இருக்கக்கூடிய தன்மை இந்த எலுமிச்சைக்கு தான் இருக்கு. பாலாஜி லெமன் சொல்லுவாங்க. அந்த பக்கம் தேக்கு இருக்கு, மகோகனி இருக்கு, பலா இருக்கு. இந்த எல்லாமே நம்ம கொண்டு வந்திருக்கோம். நெல்லிக்காய் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது எல்லாமே இங்கே வந்து நம்ம மரத்தை வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்த கொஞ்சம் க்ரீன் ஸ்பேஸ் நம்ம உருவாக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய தோட்டத்தில் நாம் ஒரு வேலி அடைக்கிறோம் அப்படின்னா அது உயிர் வேலி இருக்கும். கம்பி வேலி போட்டாலும் கூட உயிர் வேலியோடு சேர்த்து நாம் போடணும். அந்த மாதிரி ஒரு கோழிகள் இருக்குது, அவங்க வர்றாங்க, கோழிகளுக்கு தேவையான பொருட்கள் இங்கே கிடைக்கும். நம்ம போட்டிருக்கக்கூடிய வேலியெல்லாம் முடிஞ்ச வரைக்கும், சில இடத்துல நம்ம போட்டிருக்கலாம், இங்கே வேலியே இல்லை, அதனால் நம்ம கம்பி வேலி போட்டிருக்கோம். ஸோ நம்மளால் என்ன முடியுமோ இந்த மரங்கள்லாம் எப்படி நம்ம கொண்டு வர்றது, அந்த மரங்களை எங்கிருந்து கொண்டு வர்றது. வனத்துக்குள் திருப்பூர் ஒரு அற்புதமான ஒரு இயக்கம். இன்னைக்கு இந்த பகுதி முழுவதுமே போய் நிறைய மரங்களை விவசாய இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உதவியை கேட்டு இன்னைக்கெல்லாம் ஒரு 6-7 மாதத்துல, ஒரு வருஷத்துக்குள்ளேயே மரங்கள் எல்லாம் அப்படி வர